என் தங்கப்பிள்ளையே, சதுர்த்தியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் இன்னும் சற்று நேரத்தில் என் பிள்ளையினுடைய ஒரு மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது. என் குழந்தையே, அம்மா உன்னை ஆறுதல் படுத்தவோ அல்லது இதை சொன்னால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்பதற்காகவோ உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் உண்மையாகவே என்ன நடக்கப் போகின்றதோ அதைத்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் தாயானவள் உனக்கு இன்று கொடுக்க நினைக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் சதுர்த்தியோடு கூடி வந்திருப்பதனால் இன்றைய நாளில் விநாயக பெருமானினுடைய அருளாசிகள் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று மாலை விநாயகரை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ வரவழைக்க வேண்டும். அவருக்காக ஒரு தீபம் ஏற்றி வைத்து என் பிள்ளையே, அவரை மனதார நீ நினைத்து விட்டாலே போதும். இன்று உன் இல்லம் தேடி வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் பரிசாக கொடுப்பார் என்பதனை மறந்து விடாதே. ஓம் கம் கணபதையே நமக என்று என் பிள்ளை நீ சொல்லும் பொழுதெல்லாம் அவர் சட்டென்று உன் இல்லம் தேடி ஓடோடி வந்து விடுவார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்கின்ற உண்மையை உனக்கு உறக்கச் சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, கஷ்டமே இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் இங்கு எதுவும் அமைவதில்லை. எது யாரிடத்தில் அதிகமாக இருக்கின்றதும் அதனாலேயே அவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் என்பதனை மறந்து விடாதே. பணம் இல்லை என்று சொல்கின்ற உனக்கு பணம் இல்லை என்கின்ற வேதனை, பணம் இருப்பவனுக்கு அதை தவிர வேறு எதுவுமே இல்லையே என்கின்ற வேதனை, இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா மாற்றங்களையும் எல்லா திருப்பங்களையும் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் எண்ணி நீ சந்தோஷமடைய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையுமே கொடுக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாதே. நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை, நீ மனதார எப்படியெல்லாம் என்னை நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அம்மா உனக்கு அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய ஆசைகள் நியாயமானதாக இருக்கும் பொழுது இந்த வராகி ஒரு பொழுதும் அதை தரமாட்டேன் என்று உனக்கு சொன்னது கிடையாது. அதே நேரத்தில் உன்னுடைய ஆசைகளில் நியாயமில்லை அல்லது இது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று உன் தாயானவள் எனக்கு தோன்றிவிட்டது என்றால் அதன் பிறகு நீ எவ்வளவுதான் உருண்டாலும் புரண்டாலும் அதை நான் உனக்கு கொடுக்க முன் வருவது கிடையாது. ஏனென்றால் நாளை இதன் பின் விளைவுகளை நீ எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்று நினைத்துத்தான் அதை உனக்கு நான் தராமல் இருக்கிறேன் என்பது எப்பொழுதுமே என் குழந்தை உனக்கு நினைவில் இருக்கட்டும். உன் வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே ஒரு சிலரை பார்த்திருக்கிறாயா? குழந்தை இல்லை என்று அவ்வளவு கண்ணீர் விட்டு கதறுவார்கள். எனக்கு பிள்ளை செல்வம் கொடுங்கள் என்று நம்மிடம் வந்து கேட்டு நிற்பார்கள். நாமும் அவர்களுக்கு அந்த ஆசிகளை வழங்கிவிட்டோமானால் அதன் பிறகு அந்த செல்வத்தை பத்திரமாக பார்ப்பதே அவர்களுக்கு கடினமான விஷயமாக மாறிவிடும். அதனால்தான் எப்பொழுது யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் அது அவர்களுக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்குமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு நடப்பது எல்லாம் நம்முடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதனை மறந்து விடாதே. யார் என்ன சொன்னால் என்ன, யார் என்ன நினைத்தால் என்ன,
நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. எந்த நேரத்திலும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலுமே அதையெல்லாம் கண்டு உன் அம்மா பெரிதளவில் உன்னை தவறாக நினைத்து விடுவதில்லை. அதே நேரத்தில் உன்னிடத்தில் யாராவது வந்து இந்த வராகியை வணங்காதே என்று சொன்னால் ஒரு நொடி நீ யோசிப்பாய். உன் அம்மா நான் அப்படி ஒரு பொழுதும் யோசிக்க மாட்டேன். என் பிள்ளையின் மீது எனக்கு அத்தனை நம்பிக்கை, என் குழந்தையின் மீது எனக்கு அத்தனை அபரீதமான ஒரு அன்பு இருப்பதனால் நான் எந்த நேரத்திலும் உன்னை தவறாக நினைப்பதும் இல்லை, உன்னை கைவிடுவதற்கு யோசிப்பதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனையையும் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை இன்னமும் ஒரு சில விஷயங்களை உனக்கு கொடுக்காமல் தான் வைத்திருக்கின்றது. அது எனக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் என் பிள்ளையே, என்னவோ இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை போட்டு பாடாய்படுத்துகிறது என்பதனை நான் நன்கு தெரிந்து கொண்டேன். இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும். உனக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நீ தப்பித்து வெளியே வர வேண்டும். தப்பித்து வெளியே வந்தாய் என்று சொல்வதை விட அனைத்தையும் முடித்துவிட்டு வெளியே வந்தாய் என்று சொல்வதில்தான் பெருமை இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து எப்பொழுதுமே நீ பெருமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யார் உனக்கு என்ன சொன்னாலும், யார் உன்னிடத்தில் வந்து எது நடக்காது என்று உனக்கு வழிகாட்டினாலும் அதையெல்லாம் என் பிள்ளையை நீ உனக்கான நல்ல பாதைகளாக உருவாக்கிட கிடைத்த ஒரு வாய்ப்பு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி சுற்றி வருகின்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளும் மறைந்துவிடக்கூடாது. நீ நினைத்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மன மகிழ்ச்சியான வாழ்க்கையில், மனநிறைவான இந்த சூழ்நிலையில் என்றும் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கிட வேண்டும். யார் நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பார்கள், யார் நமக்கு எதை தருவார்கள் என்று எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கையில் ஏமாந்தது எல்லாம் இன்னமுமா உனக்கு போதவில்லை என் பிள்ளையே. அதனால் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய முயற்சியை மட்டுமே நீ நம்பிக்கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக முழுமையான சந்தோஷமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நேரம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை உடனடியாக உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் உன் அம்மா முயற்சி செய்வாள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம். அப்படி இருந்துமே ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொடுக்காமல் உன்னை காக்க வைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கொடுப்பதில் நான் தாமதம் காட்டுகிறேன் என்றால் அது எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது கிடைத்தால் போதும் என்று நீ எண்ணி ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையை சட்டென்று உனக்கு ஒன்றும் இல்லாததாக மாற்றிவிடும். அதனால் என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நீ உனக்கென பெற நினைக்கின்ற விஷயங்களை தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம்
உனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை என்று எண்ணாதே. யாருக்குமே நிரந்தரம் இல்லாததுதான் இந்த நேரம். அதனால் கிடைத்திருக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருப்பதுதான் உனக்கு நல்லது. என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு இந்த வராகியின் அருளால் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன் பயணத்தை எப்பொழுதுமே தெளிவாக தொடர்ந்து கொண்டே இரு. எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினைத்ததை எல்லாம் உனக்கே உனக்கானதாகவும் உன்னுடைய வாழ்க்கைக்கானதாகவும் என்றும் உனக்கு தர வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை என்றுமே நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான சூழ்நிலைகளை என்றுமே நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். மனமகிழ்ச்சி என்பது உனக்கு என்றுமே உறுதியாகும். என் பிள்ளையே, நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு கிடைக்கவில்லை என்கின்ற வருத்தத்தை விட நமக்கு கிடைத்தது எல்லாம் எப்பொழுதுமே நம்மோடு நிலைக்க வேண்டும் என்று நீ உறுதி எடுத்தால் போதும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் ஒரே நாளில் தீர்ந்து விடுமா? நீ நினைத்தால் கூட அது முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னால் இதிலிருந்து வெளிவர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்தால் இதிலிருந்து நல்ல மாற்றங்களை உன்னால் உணர முடியும். எல்லாவற்றையும் தாண்டிய இந்த வாழ்க்கையின் உன்னுடைய ஒட்டுமொத்த நிறைவான சூழ்நிலைகளையும் நீ அடைய இந்த சதுர்த்தியின் வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் நான் அந்த பேரதிசயத்தை நடத்துவேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் நமக்கான வாழ்க்கையை இந்த தெய்வம் எப்பொழுது கொடுக்கும் என்று ஏங்கி நின்றாயல்லவா, அதை நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன். எதுவும் ஒரு நொடியில் நடந்த அதிசயம் கிடையாது. இத்தனை நாளும் என் பிள்ளை செய்த முயற்சிகளுக்கும் என் பிள்ளையினுடைய வேண்டுதல்களுக்கும் கிடைத்த பலன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய முயற்சி எப்பொழுதுமே உச்சத்தை தொட்டிருக்கின்றது. ஒரு பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டென்று நழுவ விட்டது கிடையாது. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கென நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையுமே நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் என்றும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை உனக்கு நான் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பேன். கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருப்பது என்பது எப்பொழுதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சரிப்பட்டு வராது என்பதனை புரிந்து கொள். பக்குவம் என்பது வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பிறகும் கூட நாம் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் அது நமக்குத்தான் கஷ்டம். எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தந்திருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு மெருகேற்றி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது என்பதனை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக அடித்துச் சொல்ல முடியும். உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டேன் என்பதனை என்னால் உறுதியாக உன்னிடத்தில் சொல்லிவிட முடியும். அதனால் நம்பிக்கையோடு இந்த விடியலை நீ எதிர்கொள்ள தொடங்கு. நிச்சயமாக எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நிறைவான சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நல்ல நேரத்தில் நான் இருந்து நான் உனக்கு நடத்துவதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. நல்ல நேரத்தில் உனக்கென வருகின்ற இந்த வாழ்க்கையை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. அம்மாவின் அன்பு என்றும் உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யார் என்ன நினைத்தாலும் என்னை உன்னிடத்தில் இருந்து
யாரும் பிரிக்க முடியாது. இந்த வாழ்க்கையையும் அப்படித்தான் என்பது உன் நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும். எதிர்பாராத நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி தர வந்திருக்கின்றேன். மனநிறைவோடு இதனை பெற்றுக்கொள். என்றும் வராகியின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.